எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம மல்லிப்பூ செடிக்கு 2 இயற்கை உரங்களை கொடுத்து எப்படி இந்த மல்லிப்பூ செடியை நிறைய பூக்களை பூக்க வைக்க முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி. இந்த மல்லிப்பூ செடியை நம்ம கொடியாகவும் வளர்க்கலாம், செடியாகவும் வளர்க்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடி மாதிரியே படர்ந்து போகும். நான் அப்பப்போ இதை கட் பண்ணி விட்டு வளர்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லா பூத்து முடித்து சுத்தமாக எனக்கு பூக்களே இல்லை. இப்போ இந்த செடிக்கு கட் பண்ணிவிட்டு நான் 2 விதமான உரங்களை கொடுக்க போகிறேன். இந்த உரங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த செடி எப்படி பூத்துருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்போவுமே மல்லிப்பூ செடிக்கு நம்ம உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செடியை ஒன்று கட் பண்ணி விடணும், இல்லைனா அந்த செடிகளில் இருக்க இலைகளை நம்ம உருவி விட்டுறணுங்க. அப்போ தான் நமக்கு பக்க கிளைகள் நிறையா வரும், துளிர்களும் நமக்கு நிறையா வரும், அப்புறம் மொட்டுக்கள் நமக்கு நிறையா வந்து பூக்கள் நிறைய கொடுக்குங்க. இப்போது இந்த செடியில் இருக்க எல்லா கொப்புகளும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன், இலைகளும் இல்லை. இப்போ இந்த செடிக்கு எப்படி உரங்கள் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரத்தை மேலே அப்படியே தூவி விட்டுறக்கூடாதுங்க. லேசாக அந்த மண்ணை கிளறிட்டு அந்த மண்ணை ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உரங்களை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த உரம் வந்து செடிகளுக்கு போய் சேரும். ஆனால் அதுக்கு முன்னாடி செடிகள் இருக்க களை செடிகளை எடுக்கணுங்க. ஏன்னா களை செடிகள் இருந்தால் நம்ம கொடுக்குற உரங்கள் செடிகளுக்கு போய் சேராது. அதனால் செடிகள் இருக்க களை செடிகளை எடுத்துட்டு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு அந்த மண்ணை மேலோட்டமாக நம்ம தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உரங்களை கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் மண்ணை மூடி தண்ணி விட்டாலே போதுங்க. அந்த செடிக்கு தேவையான உரம் வந்து வேர்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரம். நல்லா மக்குன மாட்டு தொழு உரம் ஒரு 2 கிண்ணம் அளவுக்கு நான் கொடுக்குறேன். நல்லா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மண்ணை தூவிட்டு தண்ணியும் ஊற்றி விட வேணும். நம்ம இதை மேலே அப்படியே போட்டோம்னா அந்த தொழு உரம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். செடிக்கு அதோட சத்து வந்து போய் சேராது. அடிக்கிற வெயிலுக்கு அந்த உரம் வந்து காஞ்சி தான் போகும். அதனால் எப்போவுமே இந்த முறையிலே நீங்கள் உரங்களை கொடுங்க. அடுத்து நான் கொடுக்கக்கூடிய உரம்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு தாங்க. அதாவது காய்கறி கழிவுகள், தோல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் அழுகுனது, என்னென்ன உங்களுக்கு ஒரு நாளெல்லாம் கிச்சனில் வேஸ்ட் ஆகுதோ, அரிசி பருப்பு கழுவுன தண்ணி, கிரைண்டர் கழுவுன தண்ணி, இது பார்த்திங்கன்னா காராமணி எனக்கு வண்டு வந்துருச்சு, அதனால் அதையும் கொண்டு வந்து இதிலே போட்டுட்டேன். அது நல்லா ஊறிடுச்சிங்க. அதுக்கப்புறம் மாம்பழம், நமக்கு என்னென்ன வேஸ்ட் ஆகுதோ எல்லாமே இதில் போட்டுருங்க. ஆனால் சமைச்சி வேஸ்ட்டாக போகிற குழம்பெல்லாம் இதில் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளெல்லாம் சேர்த்து ஒரு 10 நாள் நான் சேர்த்து வச்சுருக்கேன். வாழைப்பழ தோல் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நான் மாடிக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ அதை அப்படியே கொடுக்கக்கூடாது. அது மேலே இருக்க திப்பிகளை நான் வடிகட்டி எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம திப்பிகளோடு கொடுத்தோம்னா சில நேரங்களில் வேரழுகல் பிரச்சனையே வரும். அதனால் அந்த திப்பிகளெல்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ இதை எடுத்தாச்சு. இதை 2 பங்காக நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு இருக்கோ அது கூட 5 பங்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும். எப்போவுமே தண்ணி சேர்த்து தாங்க கொடுக்கணும். டைரெக்டாக கொடுத்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம 10 நாள் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா புளிச்சு போயிருக்கும். இந்த ரொம்ப புளிச்ச தண்ணியை நம்ம செடிகளுக்கு டைரெக்டாக கொடுத்தோம்னா அந்த செடியோட வேர் வந்து இதை ஏற்றுக்காமல் அந்த செடி வாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நல்ல ஒரு 5லேருந்து 6 மடங்கு தண்ணி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. நான் இப்போ இதை மல்லிப்பூ செடிக்கும் இன்னொரு செடி இருவாச்சி மல்லி செடிக்கும் இதை நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இதுக்கு மாட்டு தொழு உரம் கொடுத்துட்டு இப்போ அந்த குண்டு மல்லி பார்த்திங்கன்னா எனக்கு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இருவாச்சி மல்லியை நல்லா கட் பண்ணி விட்டு இந்த உரங்கள் கொடுக்குறேன். அதாவது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து நான் மறுபடியும் அதுக்கு தொழு உரம் கொடுப்பேன். இந்த திப்பி என்ன பண்ணலாம், இப்போ அது கீழே போடாமல் அதில் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அதை நான் செடிக்கே பயன்படுத்திப்பேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு நான் இந்த செடிக்கு உரங்கள் கொடுத்து. இந்த 1 மாதத்தில் 2 வாட்டி உரங்கள் கொடுத்துருக்கேன். மாட்டு தொழு உரம் கொடுத்துருக்கேன். அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு அந்த லிக்விடை கொண்டு வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நான் இதில் ஊற்றி விட்டுருவேன். இப்போது நம்ம கொடுத்த உரங்கள்னால இந்த செடி பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு. பெரிய பக்கக்கிளை வந்து அதுலேருந்து சின்ன சின்ன பக்கக்கிளைகள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அந்த பக்கக்கிளைகள் எல்லாமே மொட்டாக தான் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்குங்க.
நிறைய மொட்டும் பூவும் நமக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம செடிகளுக்கு கொடுத்து உரமாக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பூ பூத்திருக்கு. நான் தொடர்ந்து இந்த பதிவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி உங்களுக்கு பூக்கள் பறிக்கிறத காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எனக்கு தொடர்ந்து பூக்கள் கொடுத்ததுங்க. ஜனவரி மாதம் எனக்கு நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சது. அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதம் வரைக்கும் நான் பூக்களை பறிச்சிட்டு தான் இருக்கேன். முக்கியமாக மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் தாங்க. எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் படுதோ அந்த அளவுக்கு நமக்கு பூக்களை நிறைய கொடுக்கும். முக்கியமாக நமக்கு இந்த மல்லிகைப்பூ செடிக்கு சூரிய வெளிச்சம் வேணும். அதனால் நீங்கள் டைரெக்டாக சன்லைட்லேயே இந்த செடியை வைக்கலாங்க. நீங்கள் ஒரு நிழல் பாங்கான இடத்துல கூட வைக்கணுன்ற அவசியம் இல்லை. க்ரோ பேக் நல்லா பெரிய பேகை வச்சு மண்கலவையெல்லாம் நல்லா மண்கலவையாக இருந்ததுன்னா இது டைரெக்டாக நீங்கள் சன்லைட்லேயே வச்சிடலாம். எந்த அளவுக்கு வெளிச்சம் படுதோ அந்த அளவுக்கு பூக்கள் நிறையா பூக்கும். நீங்கள் வெயில் படாத இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பூக்களே பூக்காதுங்க. வெறும் செடி மட்டும்தான் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் சொன்ன உரங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.